Hi everyone, நான் உங்கள் CMS பேசுகிறேன். Today's topic is listening skill. Why listening skill? Why not other topics? Why this generalized topic? இந்த மாதிரி questions உங்களுக்கு வரும். Listening skill it's the first step to successful study. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தேவையா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஹியூமன் பீயிங் ஒன்று அவங்களுடைய ஒர்க் என்விரான்மெண்ட்லேயோ இல்லை அவங்களுடைய டொமஸ்டிக் டே டு டே லைஃப் என்விரான்மெண்ட்லேயோ லிசனிங் ஸ்கில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒன்றா இருக்கும். லிசனிங், இந்த லிசனிங்கிற டாப்பிக்கை இப்போ கிளாரிட்டியாக பார்ப்போம். வாட் இஸ் லிசனிங்? லிசனிங் இஸ் ரிசீவிங், காம்ப்ரிஹெண்டிங் மீனிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் இஃப் நெசசரி. காதில் நம்ம விழறத கவனித்து கேட்குறோம், அதை புரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பதில் சொல்கிறோம். லிசனிங் இஸ் நாட் ஜஸ்ட் பீயிங் குவைட் பட் ஹியரிங் வித் சென்சஸ். அமைதியாக பார்த்துட்ருக்கிறது மட்டும் இல்லை, பட் அதை நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றுக்கிறது. இட் இஸ் அப்சர்விங் த வேர்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் அண்ட் த கான்செப்ட் டோல். நம்மளுடைய சொன்ன மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதில் என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, இந்த கான்செப்டை தெளிவாக அவங்களுடைய நடை உடையோடு கவனிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் we need to know the difference between hearing and listening. ஹியரிங் அண்ட் லிசனிங் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளுடைய அந்த லிசனிங் ப்ராசஸை கண்டிப்பாக நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, வாட் இஸ் ஹியரிங்? ஹியரிங் இட் இஸ் ஆக்சிடென்டல், இன்வாலண்ட்ரி அண்ட் எஃபர்ட்லெஸ். ஆக்சிடென்டல்னால் நம்ம கூர்ந்து கவனிக்காமலே நம்மளை அறியாமலேயே எஃபர்ட்லெஸ்ஸாக எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் தானாக காதில் விழக்கூடிய சப்தங்களை நம்ம ஹியரிங்கில் கொண்டு வரலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, த சவுண்ட்ஸ் ஆஃப் டெய்லி லைஃப் லைக் பஸ், பைக், குக்கர் சவுண்ட், பெல் சவுண்ட் which are familiar incidents, so our mind is trained to ignore. இதெல்லாம் காதில் நமக்கு தானாக விழும். ஒன் மோர் திங், ஒன்லி இயர்ஸ் ஆர் யூஸ்ட். அப்போ காதில் விழுற விஷயங்களை ஜஸ்ட் லைக் தட் அதை ஹியரிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் லிசனிங்? லிசனிங் இஸ் சம்திங் வெரி இன்டென்ஸ், ரொம்ப ஆழமானது. லிசனிங் ரெக்வயர்ஸ் ஃபோக்கஸ், இஸ் வாலண்ட்ரி அண்ட் இஸ் இன்டென்ஷனல். சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை காதில் விழக்கூடியதை நம்ம நல்லா ஃபோக்கஸோடு கூர்ந்து கவனித்து நம்மளாக மனசு வச்சு கவனிக்கிறது, பர்பஸாக, இன்டென்ஷனாக என்ன ஒரு காரணத்தோடு கவனிக்கிறத லிசனிங்னு நம்ம சொல்கிறோம். இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஃபார்மல் கிளாஸ் செட்டப்போ இல்லை ஒர்க் ஸ்பேஸில் நடக்கக்கூடிய மீட்டிங்ஸில் பேசக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம இந்த லிசனிங்கில் கொண்டு வரலாம். லிசனிங்கில் ஆல் சென்சஸ் ஆர் யூஸ்டு. கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்லி அப்சர்வ்ட். ஓகே, வை இஸ் லிசனிங் இம்பார்ட்டண்ட்? ஏன் லிசனிங்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் 4 வைட்டல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ மோட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆர் அ ஃபார்ம் ஆஃப் வெல் பிஹேவ்ட் கல்ச்சர் ஆர் மேனர். ஜென்ரலைஸ்டாக சொல்லணுன்னா, நம்ம எந்த பிளேஸ்லையுமே எதர் நம்ம ஸ்கூல், காலேஜ் ஆர் ஒர்க் என்விரான்மெண்ட்டோ இல்லை நம்மளுடைய ஃபேமிலி டொமஸ்டிக் என்விரான்மெண்ட்லேயோ யாராச்சும் ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா அவங்க பேசுகிறத நம்ம லிசன் பண்ணுறது ஒரு டாப் மோஸ்ட் டிசிப்ளின்டு மேனர். நெக்ஸ்ட், லிசனிங் ஹெல்ப்ஸ் அஸ் டு லேர்ன் ஆர் ஸ்டடி ஆர் ஹெல்ப்ஸ் அஸ் இன் ஒர்க் என்விரான்மெண்ட். இப்போ கிளாஸ் ரூமில் ஸ்டடி என்விரான்மெண்ட்டில் நம்மளுடைய ஸ்டடீஸை லிசன் பண்ணால் அது நிறையாவே எய்ட் பண்ணும். அஃப்கோர்ஸ் த சேம் திங் நம்மளுடைய ஒர்க் என்விரான்மெண்ட்டில் நம்மளுடைய ஹையர் அத்தாரிட்டிஸோ இல்லை கோவர்க்கர்ஸோ நம்மக்கிட்ட பேசுகிறத நம்ம லிசன் பண்ணோன்னா நம்மளுடைய ஒர்க் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், எந்த அப்டக்கல்ஸும் இருக்காது. நெக்ஸ்ட், அவாய்ட்ஸ் கம்யூனிகேஷன் எரர். நம்மளுடைய சொன்ன மாதிரி ஒழுங்காக காது கொடுத்து கேட்டால் இல்லை லிசன் பண்ணால் அந்த எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எந்த எரர்ஸும் அந்த ப்ரொசீஜரில் நமக்கு கண்டிப்பாக வராது. ஃபைனலி, இட் இஸ் த கீ டு சக்ஸஸ்ஃபுல் லேர்னிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டடியில் சக்ஸஸில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக லிசனிங் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, வாட் இஸ் லிசனிங் ப்ராசஸ்? இது ஒரு டெக்னிக்கலாக இல்லை ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
It has 5 different sectors. First one is receiving, next understanding, then evaluating, next remembering, and finally feedback. அதாவது ஒரு லிசனிங் ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அதை சொல்லக்கூடிய விஷயங்களை ரிசீவ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கிறோம், ரிமெம்பர் பண்ணுறோம். த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இவால்வேட்டிங், ஞாபகம் வச்சுருக்க விஷயங்களை அனலைஸ் பண்ணுறோம், ஃபைனலாக ஃபீட்பேக் கொடுக்குறோம். வாட் இஸ் ஃபீட்பேக்? காதில் கேட்ட விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறத ஃபீட்பேக்குன்னு சொல்கிறோம். Okay, the listening process goes with receiving, understanding, remembering, evaluating and feedback. நம்ம லிசனிங் ப்ராசஸை சும்மா காதில் வாங்குறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ உங்களுக்கு கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லிசனிங் ப்ராசஸ் எவ்வளோ ஒரு டெப்த்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறத we all need to remember. Next, receiving. The first stage of listening is receiving. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஹியரிங்க்கும் லிசனிங்க்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஹியரிங்கில் ரிசீவிங்கிறது வாலண்ட்ரியாக நடக்காது. லிசனிங்கில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ப்ராப்பராக நம்ம ரிசீவ் பண்ணுறோம், கொடுக்குறத வாங்கிக்கிறோம். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், ஓகே, லெட் மீ டிஃபைன் இட். ரிசீவிங் இஸ் ஹியரிங் வித் அ பர்பஸ். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? டீச்சர்ஸ் லெக்சர் சொல்லலாம், இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறச்சு அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நம்ம ரிசீவிங் ப்ராசஸில் சொல்லலாம். ஹியர் இயர்ஸ் ஆர் ஒன்லி இன்வால்வ்டு. ரிசீவிங் ப்ராசஸில் காது மட்டும்தான் நம்ம அந்த சென்சரி ஆர்கனில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, வாட் இஸ் நெக்ஸ்ட்? அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங்னால என்ன? நம்ம ரிசீவ் பண்ண விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம். சிம்பிள். We attempt to learn the meaning of the message. It is a part of receiving. The received data is understood. நம்ம லிசன் பண்ண விஷயம் நமக்கு கேட்கும்போதே புரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறோம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டீச்சர்ஸ் லெக்சர், தென் நியூஸ், இந்த மாதிரி விஷயங்களை அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொண்டு வரலாம். த நெக்ஸ்ட் திங், ஹியர் பிரெயின் இஸ் இன்வால்வ்டு. நம்ம ரிசீவிங்கில் காதுகள் மட்டும்தான் நம்ம மெயின் ப்ரைம் ஃபேக்டராக இருந்துச்சு. பட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இயர்ஸோட பிரெயின் பிகம்ஸ் த மோஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் இன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிமெம்பரிங். ஓகே, லிசன் பண்ணுறச்சே நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாம் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. சிம்பிள் திங். நம்ம ஹியரிங்க்கும் லிசனிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம சொன்னோம்? ஃபோக்கஸ் சொன்னோம், வாலண்டியராக நம்ம லிசன் பண்ணுறோங்கிறத சொன்னோம். அப்போ நம்ம வாலண்டியராக ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக என்ன காதில் நம்ம கேட்டோமோ அது நம்மளால் திரும்பி சொல்ல முடியணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரிமெம்பரிங். இஃப் யூ டோன்ட் லிசன் யூ கான்ட் ரிமெம்பர். அப்போ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் கவனிக்கலைன்னா என்ன பேசுனாங்க, என்ன அங்கே நடந்துச்சு, என்ன சொல்லப்பட்டது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் ரிமெம்பர் பண்ண முடியாது. ஒன்லி எஃபெக்டிவ் லிசனிங் லீட்ஸ் டு மெமரி அண்ட் அஃப்கோர்ஸ் பெட்டர் ஸ்டடி. எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஈஸிலி ரிமெம்பர் கான்செப்ட்ஸ் while reading only when they listen well in the class. The next are the steps called as evaluation and feedback. evaluation என்ன? நம்ம லிசன் பண்ண விஷயங்களை நம்மளோட ப்ரையர் நாலேஜ், அதாவது நம்ம முன்னாடியே கேள்விப்பட்ட விஷயங்களோட நம்ம கம்பேர் பண்ணி புரிந்து கொள்ளுதல், இல்லை அனலைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? The received message can be understood differently according to one's own perception. கேட்கப்பட்ட விஷயங்களை ஒரு கான்செப்டாக இல்லை ஒரு விஷயத்த சொல்லும்போது கேட்குற நம்பர் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இவால்வேட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயமும் இங்கே இருக்குது. ஃபீட்பேக். ஃபீட்பேக் இஸ் ரெஸ்பாண்டிங் ஆர் ஆன்சரிங். ஃபீட்பேக் அதாவது லிசன் பண்ணியிருக்கோம், அதை நம்ம வேரியஸ் லெவல் தாண்டி ஃபைனல் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீட்பேக். கேட்ட விஷயத்துக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லை ஆன்சர் பண்ணுறத ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லலாம். Next, types of listening.
ஆமாங்க, லிசனிங்கில் 4 டைப்ஸ் இருக்குது. வாட் ஆர் த டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்டிவ் லிசனிங், செகண்ட் செலக்டிவ் லிசனிங், தேர்ட் எம்பத்தட்டிக் லிசனிங் அண்ட் ஃபோர்த் இஸ் இக்னோர்டு லிசனிங். வாட் இஸ் ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் சிம்பிள். ஆக்டிவ்னாலே எவ்ரி திங் இஸ் 10%. 10% என்ன? 100% ஃபோக்கஸ் இருக்கணும், 100% ரிசீவிங் இருக்குது, 100% இன் மெமரி இருக்கும், ஹேஸ் த கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ். ஆக்டிவ் லிசனிங் எப்போ நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு பர்பஸோட, ஒரு காரியத்துக்காக, ஒரு பெனிஃபிட்டுக்காக நம்ம கவனிக்கிறப்ப அது ஆக்டிவ் லிசனிங்கில் கொண்டு வரோம். ஓகே, வாட் இஸ் செலக்டிவ் லிசனிங்? மேபி மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து இந்த செலக்டிவ் லிசனிங் கேட்டகரியில் தான் நம்மளை அறியாமலே பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்கன்சிஸ்டன்ட் ஃபோக்கஸ், டிஸ்ட்ராக்டடாக இருக்கும். கிளாஸ் ரூமாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் என்விரான்மெண்ட்டாக இருக்கும், வாட் எவர் மேபி த சினாரியோ, நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து தொடர்ச்சியாக இல்லாமல் அப்பப்போ சில விஷயங்களை மட்டும் நம்ம லிசன் பண்ணுறது. செலக்டிவ் பார்ட் ஆஃப் தி கான்டென்ட், சொல்லக்கூடிய விஷயங்களா இல்லை பேசப்படுற விஷயங்களா சிலதை மட்டும் நம்ம கவனிக்கிறது. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மேபி த டாபிக் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் தேர் இஸ் நோ பர்பஸ். அப்போ செலக்டிவ் லிசனிங் வந்து ஒரு பர்பஸ் இல்லாமல் நடக்குது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுடைய கிளாஸ் ரூமில் லேர்னிங் என்விரான்மெண்ட்டில் ஆக்டிவ் லிசனிங் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இந்த செலக்டிவ் லிசனிங் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்பத்தட்டிக் லிசனிங், ஆக்டிவ் லிசனிங் பார்த்தோம், செலக்டிவ் லிசனிங் பார்த்தோம். இது ரெண்டுத்தில் இமோஷன்ஸ் ஒன்றும் ரொம்ப வராது. டெக்னிக்கலாக சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் காதில் வாங்க போகிறீங்க. ஓகே, அப்போ வாட் இஸ் இன் எம்பத்தட்டிக் லிசனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் ஹேப்பன்ஸ் இன் அன் இன்ஃபார்மல் சினாரியோ. இன்ஃபார்மல் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சொல்லக்கூடிய விஷயங்கள இல்லை அவங்க பேசக்கூடிய விஷயங்கள நம்ம எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி கேட்குறத நம்ம எம்பத்தட்டிக் லிசனிங்கில் கொண்டு வரலாம். எமோஷ்னல் லிசனிங் ஹேப்பன்ஸ் when we feel the situation from their view. ஓகே, இக்னோர்ட் லிசனிங், இது டாப்பிக்கே கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். திஸ் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். இதில் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிளாரிட்டி வேணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நாட் அட் ஆல் லிசனிங், அங்கே லிசனிங்கே நடக்கிறதே இல்லை, கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, டியூ டு irresponsible attitude, மைண்ட் ஸ்விங்ஸ், மூட் ஆஃப், unaware of the process. இது இன்னும் ஈஸியாக ஆக்கணும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் இக்னோர்டு லிசனிங், ஏன் காதிலே வாங்கவே இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா, சிம்பிள், irresponsible attitude. நம்ம அதில் பேசப்படுறத நம்ம கவனிக்கணும்னு நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணுறது ஒன்று. செகண்ட், மைண்ட் ஸ்விங்ஸ், மூட் ஆஃபாக இருக்கிறது. ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சண்ட்டுன்னு அடிக்கடி நம்ம ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த சேம் திங். நெக்ஸ்ட் ஒன், unaware of the process. நிறைய பேர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் தான் சிக்கிக்கிறாங்க. அதாவது இக்னோர்டு லிசனிங்கிறதுல தான் அவங்களோட லெவல் ஆஃப் லிசனிங் இருக்குன்னே புரிஞ்சிக்காமல் இருக்கிறது. கிளாஸில் நம்ம உட்காந்துருக்கோமா, வாயை மூடிட்டுருக்கோமா, டீச்சரை பார்க்குறோமா, அப்போ நம்ம ஆக்டிவ் லிசனிங்காக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அன்னவேராக அந்த இக்னோர்டு லிசனிங்கை பண்ணிடுறாங்க. ஏன் இது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த லிசனிங் ப்ராசஸில் அவங்க ரிமெம்பரிங் வந்து பண்ண முடிஞ்சதுன்னா அவங்களோட லிசனிங் வந்து ஆக்டிவ். அதை அவங்க அசஸ் பண்ணிக்கணும். அதாவது ஒரு கிளாஸ் நடக்குது, கிளாஸ் நடந்து முடிஞ்ச பிறகு நான் நல்லா கவனிச்சப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீ என்ன கவனிச்ச, அதை கொஞ்சம் எழுது, எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணு அப்படின்னு சொன்னால் கவனிச்ச எல்லா விஷயங்களையும் அவங்களால எழுத முடிஞ்சதுன்னா அங்கே இக்னோர்டு லிசனிங் இல்லை, ஆக்டிவ் லிசனிங் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் தே ஆர் ஃபோக்கஸ்ட் பட் தே கெனாட் ரீகால் த கான்செப்ட். பேரியர்ஸ் டு எஃபெக்டிவ் லிசனிங், நம்ம டைப்ஸ் ஆஃப் லிசனிங் பார்த்தோம். இப்போ என்ன வந்து பேரியர்ஸாக இருக்குது, என்ன வந்து அப்டக்கலாக இருக்குது? நான் நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், நான் நல்ல எம்ப்ளாயியாக இருக்கேன், ஆனால் என்னுடைய லிசனிங் வந்து ஆக்டிவ் லிசனிங்காக பல நேரம் இருக்கிறது இல்லை
அப்போ அதுக்கான அப்டக்கிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லெட் மீ பாயிண்ட் அவுட். இங்கே கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது ப்ராக்டிக்கலான பாயிண்ட்ஸ் தான். லெட் அஸ் see வாட். irresponsible attitude. ஏன் இது ஃபஸ்ட் பாயிண்ட்டாக போட்டேன் அப்படின்னா, கண்டிப்பாக இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேரணும். ஆக்டிவ் லிசனிங் ஏன் நடக்கலை அப்படின்னா, அவங்களுடைய ஆட்டிடியூட், மனோநிலை, இர்ரெஸ்பான்சிபிளாக கவனிக்கணும், நம்ம நல்லா அந்த கிளாஸை பயன்படுத்திக்கணும், நம்ம ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஆட்டிடியூட் இல்லை அப்படின்னா அது நம்ம இர்ரெஸ்பான்சிபிள் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் அடல்ட்ஸ், இந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பேரியர், மெயின் காமன் பேரியர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓவர் கான்ஃபிடென்ட் ஆட்டிடியூட். யார் எதுவும் சொல்கிறாங்க அப்படின்னா, வாட் டு வி அஸ்யூம், நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோம், வி அஸ்யூம் தட் வி நோ வாட் இஸ் பீயிங் டோல்டு அப்படின்னு நிறையா விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அபவுட் த ஸ்பீக்கர். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன், அவங்க ஒரே போர் தான் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம். அவங்க பேசுகிறத கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்பீச்சு நல்லா இருக்காது, நம்ம லிசன் பண்ண வேணான்னு முடிவு பண்ணுறது தான் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அஸ்யூமிங் த கான்டென்ட் ஆஃப் த டாபிக் டு பி போரிங் ஆர் நாட் வர்த்தி. நல்ல பேச்சாளராக இருக்கலாம், நல்லா பேசுவாங்க, பட் இன்றைக்கி டாபிக் இட் டசன்ட் சீம் டு பி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை போரிங்குன்னு நம்மளே முடிவு பண்ணிடுறது. இல்லை நமக்கு நாட் வர்த்தி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது கூட ஒரு மிக முக்கியமான பேரியராக இருக்குது. பீயிங் இன் அன் இர்ரெஸ்பான்சிபிள் அட்மாஸ்ஃபியர் ஆர் குரூப். அது கண்டிப்பாக நான் ஸ்கூல் சினாரியோ தான் சொல்கிறேன். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் எல்லாருமே டாப்பர்ஸாக இருக்காங்க, எல்லாருமே they are chasing for marks and good grades and good knowledge அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே ஆக்டிவ் லிசனிங் தான் எல்லாருமே நடக்கும். அதாவது முன்னாடி இருக்கிறவங்க கவனிக்கிறாங்க, என்னோட பின்னாடி இருக்கவங்க கவனிக்கிறாங்க, எவ்ரிபடி இஸ் லிசனிங் அப்படின்னா ஆப்வியஸ்லி we are also going to listen better. அதே இது இஃப் த க்ரௌட் ஆர் த குரூப் இர்ரெஸ்பான்சிபிளாக பேசிகிட்டே இருக்காங்க, யாருமே கவனிக்கல அப்படின்னா we occasionally tend to do the same thing. அப்போ ஒரு பையன் பேசிகிட்டே இருக்கான், எல்லாரும் பேசிகிட்டே இருக்கான், யாருமே கவனிக்கலை அப்படின்னா அங்கே அந்த குரூப்பில் இருக்க மேக்ஸிமம் பீப்புளோடைய மைண்ட் செட் இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னா அந்த ஹோல் குரூப்பே அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். கண்டிப்பாக இது ஒரு ஃபிசிக்கல் பேரியர் தான். நம்ம லிசனிங் ப்ராசஸில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸில் இருக்கோம் அப்படின்னா வெளியில் நடக்கக்கூடிய சப்தங்கள், பசங்க ப்ளே பண்ணுறது, இல்லை அடுத்த என்விரான்மெண்ட்டில் ரொம்ப டிராஃபிக் சத்தம், சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஃபிசிக்கல் நாய்ஸஸ் நமக்கு ஒரு மெயின் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே, வாட் இஸ் இன்டர்னல் பேரியர்ஸ் என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ரப்ஷன். வாட் இஸ் இன்ட்ரப்ஷன்? இப்போ நம்ம லிசன் பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம கூட இருக்கிறவங்க நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறத இங்கே இன்ட்ரப்ஷன் ஃப்ரம் பியர்ஸ் ஆர் கோவர்க்கர்ஸ். ஓகே, நமக்கு ஒரு ஆக்டிவ் லிசனிங்க்கு இதுதான் பேரியர்ஸ் அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், அப்போ இந்த இடத்த நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் ஆகாமல் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இப்போ என்ன உங்களுக்கு மெயின் பேரியராக இருக்குது, ஆக்டிவ் லிசனிங் ஏன் பண்ண முடியலங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, அதை பிரேக் பண்ணுங்க. ஓகே, இப்போ பேரியர்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பெட்டர் லிசனிங். சரி, இது தடைன்னு சொன்னோம், இத்தனை டைப்ஸ் ஆஃப் லிசனிங் சொன்னோம். இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, எப்படி நம்ம லிசனிங்கை ஆக்டிவாக ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியர் ஆர் சம் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், லிசனிங் ஆக்டிவாக இருக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷோ இன்ட்ரெஸ்ட், பி சைலண்ட், பி ஓப்பன் மைண்டட். சிம்பிள் வேர்ட்ஸ் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட்ஸ். ஷோ இன்ட்ரெஸ்ட், காதில் நம்ம விழறத ஃபோக்கஸாக கவனிக்கணுங்கிற மனோநிலை, அந்த இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், பி சைலண்ட். கண்டிப்பாக நம்ம பேசிக்கிட்டே நம்ம கவனிச்சிருவோம் அப்படின்னு நினச்சோன்னா
two parallel things could be done. பட் அங்கே நம்ம ஆக்டிவ் லிசனிங் வேணும் அப்படின்னா நம்ம சைலண்ட்டாக இருக்கிறது அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தென் பி ஓப்பன் மைண்டட். எனக்கு இந்த டாபிக் தெரியும், அவங்க பேசுகிறது போர் அடிக்கும். நோ சச் திங்ஸ். பி ஓப்பன் மைண்டட்னா என்ன? நம்ம லிசனிங் ப்ராசஸில் ரிசீவிங்க்கு நம்ம மனநிலை ரெடியாக இருக்கணும், ஓப்பன் மைண்டடாக இருக்கும். எதை சொன்னாலும் நம்ம ஃபோக்கஸ்டாக கவனிக்கணுங்கிற அந்த மனநிலை. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெயின்டைன் ஐ கான்டாக்ட். ஏன் ஐ கான்டாக்ட்? லிசனிங்க்கும் ஐ கான்டாக்டுக்கும் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தப்ப லிசனிங்கில் ஆல் த சென்சரி ஆர்கன்ஸ் மஸ்ட் பி இன்வால்வ்டு. அப்போ உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யார் பேசுகிறாங்களோ அவங்கள ஐ கான்டாக்ட் வச்சு, அதாவது அவங்கள பார்த்துட்டு கவனிக்கிறது, இட் வில் ஹெல்ப் அஸ் இன் ஃபோக்கஸிங். த நெக்ஸ்ட் இஸ் டேக் நோட்ஸ் வைல் லிசனிங். ஓகே, நம்ம ஃபோக்கஸ் வேணும், நமக்கு டிஸ்டர்ட் ஆகக்கூடாது எதுவும் அப்படின்னா சிம்பிள் திங், காதில் நம்ம கேட்க அதை நோட் பண்ணிக்கிறது, நம்மளுடைய நோட் பேடில் நோட் பண்ணிக்கிறது. திஸ் இஸ் ரியலி சக்ஸஸ்ஃபுல். கண்டிப்பாக எல்லாருமே இது ட்ரை பண்ணணும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பி எம்பத்தட்டிக். ஏன் எம்பத்தட்டிக் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லப்போனால் என்ன காதில் விழுதோ அதுக்குள்ளார, அந்த கான்செப்ட்குள்ளார நம்ம மனநிலையை நம்ம ஃபீல் பண்ணி கேட்கணுங்கிறது தான் பி எம்பத்தட்டிக். Put yourself entirely. Avoid distraction. Let it be your motto. Put yourself entirely. உங்களை நீங்கள் முழுமையாக கவனிக்கிறதுல இன்வால்வ் பண்ணணும். அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது உங்களோட மோட்டோவாக இருக்கணும். அதாவது கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன்லையோ ஒர்க் என்விரான்மெண்ட்லேயோ எந்த டிஸ்ட்ராக்ஷனும் என்ன பாதிக்காது அப்படிங்கிற உங்களுடைய ஒரு ஓத் மாதிரி இருக்கலாம். Next is, while listening or in a classroom situation, ask questions. இது சிம்பிள் டிப் தான். நீங்கள் உங்களோட லிசனிங் ப்ராப்பராக எப்போ இருக்கும், இல்லை கண்டினியூஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா, அந்த அனாலிசிஸ்ன்னு ஒரு பார்ட் பார்த்தோம் இல்லையா, அதாவது நம்ம ரிசீவிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தோம், அப்புறம் அனாலிசிஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த அனாலிசிஸ் பார்ட்டில் தான் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸுங்கிறது வரும். அதாவது நீங்கள் லிசன் பண்ணதில் உங்களுக்கு புரிய வேண்டிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவும் வேணும்னா அது கொஸ்டின்ஸாக கேட்டு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த லிசனிங் ப்ராப்பராக நடக்கும். இதில் நீங்கள் இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதா தான் இருக்கணுமே ஒழிய இன்ட்ரப்ஷனாக இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் லிசன். Recall your previous knowledge or a similar situation. நீங்கள் கவனிக்கிறச்ச அந்த அனாலிசிஸில் இதுவும் ஒரு பார்ட்டு தான். உங்களுக்கு அந்த கான்செப்டில் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை அப்படியே லைட்டாக கம்பேர் பண்ணி ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டிங்கன்னா that becomes a 10% focus. ஓகே, லிசனிங்க்கு இந்த ஸ்பீக்கருக்கான ஃபைனல் பாயிண்ட் இது. எப்போ லிசனிங் பெட்டராக நடக்கும்? ஏன் நான் இது வரைக்கும் பேசுகிறவங்கள பற்றி பேசுகிறவங்கள எப்படி நீங்கள் பேசணுன்னு ஏன் சொல்லலை அப்படின்னா, இது ஃபுல்லாக நீங்கள் சொல்கிறவங்க எப்படி சொன்னாலும் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணுங்கிறதுக்காக தான் லிசனிங் தனி டாபிக் எடுத்தோம். இப்போ இந்த லாஸ்ட் ஒன் லிசனிங்க்கு மிக முக்கியமான விஷயம் ஸ்லோ கிளியர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்லோவாக, மெதுவாக, பொறுமையாக, தெளிவாக, கிளியர் வேர்ட்ஸ், தெளிவான வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும்போது அது பெட்டர் லிசனிங்க்கும் பெட்டர் ஃபோக்கஸ்க்கும் வழிவகுக்கும். ஸ்லோ கிளியர் வேர்ட்ஸ் தட் எய்ட்ஸ் இன் பெட்டர் ஃபோக்கஸ் மே பி ஸ்பீக்கர்ஸ் நீட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்டிவிட்டீஸ் டு இம்ப்ரூவ் லிசனிங். நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம். இந்த லிசனிங் ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டாக அவங்களோட ஃபிசிக்கலி மென்டலி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இது வார்ம் அப் ஆக்டிவிட்டீஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த வார்ம் அப் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒர்க் என்விரான்மெண்ட்லேயும் நம்ம தான் ட்ரை பண்ணலாம். ஓகே, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோன்னா பிளைண்ட் ஃபோல்ட் வாக். நம்ம கண்ணை கட்டிட்டு அது சொல்லக்கூடிய டிரெக்ஷன்ஸை நம்ம லிசன் பண்ணிவிட்டு அது தகுந்த மாதிரி நம்ம வாக் பண்ணுறது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெஸ் வாட் கேம். சிம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணுறது, இல்லை டிஸ்கிரிப்ஷனை கேட்டு நம்ம என்ன ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிக்கிறத நம்ம கெஸ் வாட் கேம்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிசன் அண்ட் சே த வேர்ட்ஸ் இன் சேம் ஆர்டர்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 வேர்ட்ஸ் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேர்ட்ஸை வந்து ஆக்டிவ் லிசனர் என்ன பண்ண முடியும்னா அந்த 15 வேர்ட்ஸையும் the சேம் ஆர்டரில் அவங்களோட திரும்பி சொல்ல முடியும். திஸ் becomes an exercise as well. The last one is spelling message game. This is quite interesting. ஒரு மெசேஜை வேர்ட்ஸாக இல்லாமல் ஜஸ்ட் ஸ்பெல்லிங்காக சொல்லி the listeners-ஐ கண்டுபிடிக்க சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், maybe I would like to convey the message, tomorrow will be a holiday. அப்போ இது நம்ம வேர்ட்ஸாக சொல்லாமல் TOMORROW WILL BEB HOLIDAY அப்படின்னு ஸ்பெல்லிங்கை சொல்லிவிட்டு அந்த லிசனர்ஸ் வந்து ஷார்ப்பாக இருந்தால் they could easily tell out the message in words. ஹோப்ஃபுல்லி இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த லிசனிங்கிற அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்கான ஒரு வார்ம் அப் ஆக்டிவிட்டியாக இருக்கும்னு நம்புகிறோம். ஃபைனலி, லிசனிங். லெட் யோர் ஹோல் பாடி லிசன். எஸ். ஐஸ், look at the speaker. Yes, ready to listen. Let your ears be always ready to listen. Mouth, quiet. No murmuring or no making noise. Hands, quiet on laps or by the side. Feet, quiet on floor. Body, face the speaker. Brain, think about what is being said. Heart, caring about what is said. இதில் என்ன தமிழில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, கண்கள் பேசுபவரை கவனிக்கட்டும், உங்கள் காதுகள் கேட்க தயாராக இருக்கட்டும், உங்கள் வாய் குவைட்டாக அமைதியாக பேசாமல் அமைதி காக்கட்டும், கைகள் டெஸ்க் மேலேயோ லேப்ஸ்னு உங்கள் கால்கள் மேலேயோ அசையாது இருக்கட்டும். ஃபீட், உங்கள் கால்கள் ஆடாமல் அசையாமல் அமைதியாக தரை மேல் இருக்கட்டும். உங்களுடைய முழு ஃபோக்கஸும் ஸ்பீக்கர் மேலே இருக்கணும்னா உங்கள் ஹோல் பாடி ஃபுல்லாக திரும்பி ஸ்பீக்கரை கவனிக்கட்டும். பிரெயின், உங்களுடைய மூளை என்ன சொல்லுதோ, என்ன சொல்லப்படுதோ, என்ன சொல்கிறாங்களோ அதை முழுமையாக கிரகித்து கொள்ளட்டும். உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய இதயம் எப்படி இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. லெட் இட் கேர் அபவுட் வாட் இஸ் செட். எம்பத்தட்டிக்காக உணர்வுபூர்வமாக கவனித்தல் லிசனிங் நடக்கட்டும்.